வணக்கம். தமிழக வானிலை பத்தி ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அடுத்த சில நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது, நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு இந்த விளக்கத்துல வேகமா பாத்திரலாம். சரி, ரொம்ப சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஒரு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த தேதிகளை நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே வானிலையில மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா நாம ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாள் டிசம்பர் 15. அன்னைக்கு தான் கனமழைக்கான உச்சக்கட்ட எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதோட நிக்காது, அதுக்கப்புறமும் டிசம்பர் 18 வரைக்கும் மிதமான மழை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கனமழை எச்சரிக்கைன்னா என்ன? எந்தெந்த மாவட்டங்களுக்கு பாதிப்பு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். ஏன் திடீர் இந்த மழை? இதுக்கு காரணம் கிழக்கசை காற்று வேக மாறுபாடுன்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, கிழக்கு திசையிலேருந்து வீசுற காத்தோட வேகத்துல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் தான் இப்போ தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் மழையை கொண்டு வரப்போகுது. இதுதான் இந்த வானிலை மாற்றத்துக்கு பின்னால இருக்கிற அறிவியல். ஓகே, மழை வருதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா குறிப்பா எந்தெந்த ஏரியால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். வானிலை மையத்தோட அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, தென் தமிழக மாவட்டங்கள்லயும் நம்ம டெல்டா மாவட்டங்கள்லயும் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். மற்ற இடங்கள்ல மிதமான மழை தான் இருக்கும். சோ இந்த ரெண்டு பகுதிகளில் இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. கனமழைன்னு சொன்னாலே போதும், நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள வர்ற முதல் கேள்வி இது புயலா மாறிடுமோங்கிற பயம்தான். வாங்க அந்த முக்கியமான சந்தேகத்தை இப்ப கிளியர் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வதந்திகள் பரவிட்டு இருக்கு. உண்மையிலே ஒரு புது புயல் உருவாகுதா இல்லையா? இதுதான் இப்ப எல்லாரோட மனசுலயும் இருக்கிற கேள்வி. இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஸ்லைடு இது பாருங்க. முன்னாடி நவம்பர் டிசம்பர்ல ஒரு புயல் வர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு. அது உண்மைதான். ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. தற்போதைய நிலவரப்படி புயல் உருவாக்குறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்ல. இது கன்ஃபார்மான தகவல். யாரோ சொல்றதையோ வாட்ஸ்அப் ஃபார்வர்டையும் நம்ப வேண்டாம். இதோ பாருங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்பே வந்துருச்சு. சென்னை வானிலை ஆய்வு மையம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. தற்போது வரை எந்த ஒரு சூறாவளி காற்றுக்கும் தீவிர புயலுக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. சோ புயல் பத்தின பயம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல. அப்பாடா, புயல் இல்லன்னு கேட்டதும் ஒரு பெரிய நிம்மதி. சரி, அப்போ வரப்போற நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கனமழை முடிஞ்ச பிறகும் ஒரு சில மாவட்டங்கள்ல மழை முழுசா நிக்காது. டிசம்பர் 18ஆம் தேதி வரைக்கும் லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. மழையோட சேர்த்து நாம இன்னொரு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். அதிகாலை நேரங்கள்ல பனிமூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால காலையில சீக்கிரம் வண்டி ஓட்டிட்டு போறவங்க கொஞ்சம் கவனமா போறது ரொம்ப முக்கியம். சரி, நம்ம சென்னைக்கு என்ன நிலைமை? வானம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மேகமூட்டமா தான் இருக்கும். நகரோட சில பகுதிகளில் லேசா தூறல் போடலாம், இல்ல மிதமான மழை பெய்யலாம். டெம்பரேச்சர் மேக்ஸிமம் 32 டிகிரி செல்சியஸ், மினிமம் 24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். எல்லா வானிலை அறிக்கையிலையும் இது ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான பகுதி. நம்முடைய மீனவ சகோதரர்களுக்கான அறிவிப்பு என்னன்னு பாப்போம். இது நிஜமாவே ஒரு நல்ல செய்தி. அடுத்த சில நாட்களுக்கு கடலுக்கு போற மீனவர்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் இல்லைன்னு வானிலை ஆய்வு மையம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதனால அவங்க எந்த பயமும் இல்லாம தொழில் செய்யலாம். சரி, இவ்வளவு நேரம் பேசினதோட முக்கியமான பாயிண்ட்ஸை வேகமா ஒரு தடவை பார்த்துடலாம். 1. தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல டிசம்பர் 15 வாக்குல கனமழை இருக்கு. 2. ரொம்ப ரொம்ப முக்கியம், எந்த புயல் எச்சரிக்கையும் கிடையாது. 3. டிசம்பர் 18 வரைக்கும் மிதமான மழை தொடரும். 4. மீனவர்களுக்கு எந்த எச்சரிக்கையும் இல்ல. இந்த 4 விஷயங்களையும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வானிலை இப்படிதான் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கும். நாம செய்ய வேண்டியதெல்லாம் சரியான தகவல்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உஷாரா இருக்கிறது தான். சோ இந்த வானிலை மாற்றத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.